கொஸ்டின் பேப்பர் எடுத்தவர் வந்தாருன்னா அவருக்கு என்ன சொல்லுவீங்க? வெல்கம் பேக் டு Get Your College website and A2KTK YouTube channel. I am Dinesh Kumar. இன்னைக்கு நம்ம 12th ஸ்டூடெண்ட் வந்து எக்ஸாம் எழுதி இருக்கிறாங்க. மெயினா வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம் வந்து எழுதி இருக்கிறாங்க. இது இன்ஜினியரிங் கட் ஆஃபுக்கு வந்து ஒன் ஆஃப் த இம்பாக்ட் கிரியேட் பண்ண போற ஒரு பேப்பர். இது வந்து டஃபா இல்ல ஈஸியா அப்படிங்கிறது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கிட்ட நம்ம கேட்க போறோம். அதுவும் இல்லாத இன்னைக்கு நம்ம ரிவ்யூல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபேக்கல்டி மேக்ஸ் சார் நம்மளோட வந்து ரிவ்யூ பண்ண போறாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட. ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் 12th எழுத போற ஸ்டூடெண்ட்டுக்கும் ஸ்டூடெண்ட் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம நீங்க பாருங்க. வந்து எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸி. ஓகே, நல்லா. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸி. ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் வரும்? 60 above வரும். 60 above. 70க்கு 60 above 100க்கு. ஏனா லேப் உங்களுக்கு ஃபுல் மார்க் வந்துரும். ஃபுல் மார்க். அப்ப வந்து டோட்டலா சேர்த்தும்போது எவ்வளவு மார்க் இருக்கு? 90 above. 90 above. 95. 95 வரும். 95 வந்துரும். எந்த ஏதாவது இந்த இருக்கிற பாட்ல எந்த செக்ஷன்ல வந்து கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு? 1 மார்க்ல 2 ஸ்டார். எத்தனாவது 1 மார்க்? ஏபின்றது 5th ஒன்னா? ஓ 5th 6th கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சு. என்ன கோட் பாருங்க? எனக்கு 10th क्वेश्चन. கோட். ஓ உங்களுக்கு வந்து கோட் வந்து இதா பி கோட். B கோட்ல 10th क्वेश्चन. A கோட்ல வந்து 10th क्वेश्चंस. அது மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்கு. மத்ததெல்லாம் வந்து கம்பல்சரியா இருந்துச்சு. இதுக்கு எவ்வளவு நேரம் ப்ரிப்பேர் பண்ணீங்க நேத்து நைட் எல்லாம்? 2 o'clock வரைக்கும் தூங்கல. நீங்க தூங்கல. ஓகே சூப்பர். இந்த 1 இயரா ப்ரிப்பேர் பண்ணீங்கல்ல, லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் क्वेश्चन பேப்பர் எப்படி இருந்துச்சு? ஈஸி. ரொம்ப ஈஸியா ஆக்சுவலா நான் வந்து அந்த போன இயர் பப்ளிக் क्वेश्चन பேப்பர்ல பயந்தேன். என்னடா இது இப்படி இருக்கே. ஆக்சுவலா எங்களுக்கு ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஓகே. அதே மாதிரி இந்த உங்க ஜூனியருக்கு நெக்ஸ்ட் 11th 12th முடிச்சு 11th முடிச்சு 12th வராங்களா, அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கன்வே பண்ற மாதிரி இருந்தா கெமிஸ்ட்ரிக்கு என்ன சொல்லலாம்? எங்களுக்கு ஈஸியா வருது, கண்டிப்பா அவங்களுக்கு டஃபா வரும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணனும். அது இல்லாம அவங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே படிக்கணும். நிறைய டைம் இருக்கு, சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே. இந்த क्वेश्चन பேப்பர் எடுத்தவர் வந்தாருன்னா அவருக்கு என்ன சொல்வீங்க? தெய்வமே, எங்க இருக்க தெய்வமே நீ அந்த அளவுக்கு ஈஸியா இருந்துச்சு. ஓகே சூப்பர். ஆல் தி பெஸ்ட். இதே மாதிரி பிசிக்ஸ் அண்ட் மேத்ஸ் இதே மாதிரி ஈஸியா வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஓகே, थैंक यू so much. சரி, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஓகே, பேப்பர் ஓகே, ஈஸியா இருந்துச்சு. படிச்சதா வந்துச்சு. உங்களுக்கு ஈஸியா தான் இருந்தது. ஒரே ஒரு 5 மார்க்ல மட்டும் ஒரு சின்ன கஷ்டமா இருந்துச்சு. 5 மார்க்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உனக்கு எப்படி இருந்துச்சு? 5 மார்க் ஒரு இன்சைடா கேட்டேன் சார். 1 வேர்ட் ரெண்டு இன்சைட். உனக்கு எந்த இது ஏ வந்துச்சா क्वेश्चनல பி பார்ட் வந்து ஏல? ஓ அது 1 மார்க் கொஞ்சம் ட்விஸ்ட் ஆயிருந்துச்சு. உங்களுக்கு இது கொஞ்சம் மாடரேட்டா இருந்துச்சு. எவ்வளவு நேரம் நைட் இதுக்காக வந்து எக்ஸாமுக்கு எவ்வளவு நேரம் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க? நேத்து நைட் வரைக்கும் எத்தனை மணி வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணீங்க? நேத்து நைட் ஒரு 11 o'clock வரைக்கும். 11 o'clock வரைக்கும். நீங்க 12 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. நான் 10 வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணீங்க. மார்னிங் என்ன தான். ஓகே ஓகே. லாஸ்ட் இயர் क्वेश्चन பேப்பர் கம்பேர் பண்ணீங்களா? அத ப்ரிப்பேர் பண்ணிட்டு இத கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு இருக்கு? கொஞ்சம் டஃபா இருக்கு சார். லாஸ்ட் இயரோட கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்க? நல்லா ஈஸியா பார்த்தா கொஞ்சம் டஃப் தான் சார். டஃபா இருக்கு. பட் கேர்ள்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா உங்க கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கறதுல லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சுனாங்க. 3 மார்க் 5 மார்க் கம்பேர் பண்ணும்போது அப்படி தெரியல. 3 மார்க் 5 மார்க் கம்பேர் பண்ணும்போது அது மார்க் தெரியல. ஓகே ஓகே சூப்பர். क्वेश्चन கொஞ்சம் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. கவர்மெண்ட் பேப்பர் வந்து அப்படியே ரிப்பீட் ஆயி கவர்மெண்ட் பேப்பர் எல்லாம் அப்படியே இல்ல. அத ஒழுங்கா பண்ணிருந்தீங்கன்னா ஈஸி. பிஓ வந்தாங்க ரவுண்ட்ஸ். அவங்க கெமிஸ்ட்ரி அந்த கவர்மெண்ட் பேப்பர் ஒழுங்கா ரிவிஷன் பண்ணிருந்தா பேப்பர் ஒண்ணுமே இல்லங்கறாங்க. பட் வந்து எவ்வளவு மார்க் வரும்? 95 பிளஸ் வந்துரும். அப்புறம் என்ன 90 above. ஓகே. ஓகே. அடுத்து பிசிக்ஸ் இருக்கு, மேத்ஸ் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் வந்து போகணும்னா அந்த கவுன்சிலிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஆல் தி பெஸ்ட். Thank you. Wish you all the best.